வாழ்க வளமுடன். நண்பர்களே, இந்த புனிதமான குரு தினத்திலே ஒரு தெய்வீகமான தியானத்தை தொடர்ந்து மிக சிறப்பான ஒரு சிந்தனை உரையை நாம் அனைவரும் கேட்டு ஆன்ம உயர்வு பெற காத்திருக்கிறோம். நமது ஞான ரிஷி எஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் மகரிஷி அவர்களோடு நீண்ட கால தொடர்பு இருக்கிற ஆசிரியர் மட்டுமல்ல, பல்வேறு தத்துவங்கள் தவங்களில் ஆழ்ந்து சென்று ஒரு ஞான தெளிவு பெற்ற ஒரு ஆசிரியர். நீங்க மற்ற ஆசிரியர்களைப் போல ஐயா உங்களை பார்க்க முடியாது. ஏன்னா எனக்கு தெரிந்த 1000-ல் ஒருத்தர் இந்த மாதிரி இருக்க முடியுமா அப்படிங்கிறதே கேள்வியா இருக்கு. நான் பார்த்த இந்த 20 ஆண்டு கால அனுபவத்துல ஒரு 1000 ஆசிரியர்கள்ல ஒரு ஆசிரியர் இந்த அளவுக்கு இருப்பாங்களா அப்படிங்கிறது நம்ம சிந்திக்க வேண்டியது. அந்த அளவிற்கு ஒரு குருவினுடைய பாதையில் செல்வது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. அப்போ அதைய ஃபாலோ பண்ணி அதை மக்களுக்கு கொடுக்கிற இடத்துல சரி, மகிழ்ச்சி. நண்பர்களே, ஐயா அவங்க இன்னைக்கு வேற ஒரு ப்ரோக்ராம்ல இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு சிந்தனை என்னோடதுதான். சரி, இது ரொம்ப முக்கியம். ஐயாவை பத்தி நம்ம சொல்லிதான் ஆகணும். அதாவது ஒரு மார்க்கத்துல எல்லாருமே பயணிக்க முடியும், சரிங்களா? அதுல மாற்றம் இல்லை. நம்ம எல்லாருமே மகரிஷி அவங்க கூட பயணிச்சுட்டு இருக்கோம். ஆனா எவ்வளவு பேர் அவர் கொடுத்த சிந்தனைகள்ல ஆழ்ந்து நாம சிந்தித்து நம்ம வாழ்க்கையில ஒரு தெளிவு பெற்று அந்த தெளிந்த நிலைய பிறருக்கு சொல்லக்கூடிய தன்மையில் இருக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் குறைவாகத்தான் இருப்போம். அந்த விதத்துல ஐயா அவங்க இவ்வளவு ஆண்டு காலம் மகரிஷியோட தத்துவங்களை பெற்று அதை ஆழ்ந்து சிந்தித்து தான் அதிலே தெளிவு பெற்று அதை மக்களுக்கு கொடுக்கிற நிலையில இருக்கிறாங்கிறது இது மிகப்பெரிய விஷயம். உள்ள நீண்ட நாள் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஐயாவோட சிறப்பு. சரி, அந்த விதத்துல இப்போ இன்னைக்கு சிந்தனைக்குள்ள போலாம். மானுடராய் வாழ்தல் அரிது. அதாவது அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையா? நானே பல முறை உங்களுக்கு அவையோட கவியை சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொன்ன இடத்துல ஒருத்தர் சொன்னாரு, அரிது அரிது மானிடராய் வாழ்தல் அரிது. அப்ப மானிடராய் பிறத்தல் அது எளிது. எளிது எளிது மானிடராய் பிறத்தல் எளிது. அரிது அரிது மானிடராய் வாழ்தல் அரிது. இப்ப எது மானிடம், எது மனிதன் வாழ்வு என்பதை நாம் இங்கே ஆழமாக சிந்திக்கணும். இப்ப எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு தர்மம் இருக்கிறது இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடமை இருக்கிறதுன்னு நம்ம சொல்லுவோம். கடமையை விட தர்மம் என்ற வார்த்தை மிக சிறப்பாக பொருத்தமானதாக இருக்கும். இப்ப இந்த செல்போனுடைய தர்மம் என்ன? நான் பேசுகின்ற வார்த்தையை இங்கிருந்து பெற்று உங்களுடைய அலைபேசியிலே சப்தமாக மாற்றிக் கொடுப்பது அதனுடைய தர்மம். ஒரு கத்தியினுடைய தர்மம் என்ன? ஒரு பொருளை சரியாக வெட்டுவது. ஒரு விளக்கினுடைய தர்மம் என்ன? வெளிச்சத்தை கொடுப்பது. ஒரு ஃபேனினுடைய தர்மம் என்ன? காற்றை அழுத்தி நம்முடைய துன்பத்தை போக்குவது.
இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தர்மம் இயற்கையிலேயே அமைந்திருக்கிறது. இப்ப மனிதனுக்கான தர்மம் என்ன என்று பார்த்தால் நீங்க நிறைய விஷயம் சொல்லலாம். அதுல ஒன்றே ஒன்றை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் அன்பு என்று ஒன்றை நீங்கள் சொல்லலாம். இப்ப மனிதனுக்கான தர்மம் என்ன அப்படின்னா அன்பாக இருப்பது, அன்பு செலுத்துவது இல்லையா? அப்போ இப்ப நம்ம எல்லாருமே அன்பா இருக்கிறோம், அன்பு செலுத்துறோம் அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம். பட் அன்பு செலுத்துறோமா, அன்பா இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்விய நாம இன்னைக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா எது மானிட வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அதன்படி வாழ்றது எளிதா அரிதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம வாழ்க்கை அதன்படி இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம சிந்திக்கலாம். சரிதானுங்களா? அப்போ மனிதனுடைய தர்மம் என்பது என்ன? அன்பு செலுத்துவது, அன்பாக இருப்பது. ஏன்னா எல்லாம் வல்ல இறை என்ன தன்மை கொண்டது? அது அன்பு இல்லையா? அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு என்று சொல்வார்கள். அப்போ நீங்கள் சிவத்தை அறிந்தால் உங்களிடம் அன்பு மலர்ச்சி பெற்றுவிடும். அப்ப நம்மகிட்ட இருக்கிறதுக்கு பேர் அன்பு அல்ல என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. அப்ப சிவத்தை அறிந்தால்தான் அந்த அன்பு முழுமையான மலர்ச்சி பெறும் நம்மகிட்ட. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அன்பே சிவமாவதை யாவரும் அறிகிலர். அன்பே சிவமாவதை யாவரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். அப்ப சிவம் அப்படிங்கிறதுனுடைய தன்மை அன்பு. அப்ப அந்த சிவத்தினுடைய வெளிப்பாடுதான் அந்த பிரபஞ்சம் முழுமையும், நீங்களும் நானும். இப்ப நாமெல்லாம் அன்பின் சொரூபம் என்று சொல்லுவார்கள் இல்லையா? அன்பினுடைய வெளிப்பாடு. அப்ப எங்கும் நீக்கமர நிறைந்த மெய்ப்பொருள் அன்பாக எங்கும் நிறைந்திருக்கிறது. அதனாலதான் அல்லாஹ் என்ற பெயர் கூட நிகரற்ற அன்புடையோன் என்ற ஒரு வார்த்தையை அங்க பயன்படுத்துவோம். இறைவனுடைய அன்பிற்கு ஈடு இணையை சொல்ல முடியாது. ஈடு இணையற்றவன் என்று சொல்றோம். அப்ப அந்த ஈடு இணையற்ற அன்பினுடைய உச்சகட்ட வெளிப்பாடுதான் நீங்களும் நானும். அன்பினுடைய சொரூபம் நீங்களும் நானும். ஏன் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பொருளும் அன்பினுடைய வெளிப்பாடா இருந்தாலும் அந்த அன்பை கொடுத்து காக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருப்பது நம்ம கிட்ட தான். எது அன்பு என்று சொல்லும் போது மகிழ்ச்சி சொல்லுவாங்க, துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பாம் அறமாம் அறிவின் உயர்வாம் என்று சொல்லுவாங்க. அப்ப எங்கெல்லாம் மற்ற உயிர்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த துன்பத்தை போக்கக்கூடிய செயலில் யாரெல்லாம் ஈடுபடுகிறார்களோ அவர்கள்தான் அன்புடையவர்கள் என்று நாம பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப இறைவனை அடைவதற்கு போஸ்டர் வேற அழகா போட்டிருக்காங்க. அன்னை தெரசாவையே போட்டாங்க இல்லையா? ரொம்ப அற்புதம். சரி, அது இயற்கையா அப்படி அமைஞ்சிருக்கு. ஏன்னா அன்பிற்கு அவங்கள விட மிக சிறந்த உதாரணம் சொல்றது கஷ்டம் இல்லையா? நிறைய பேர் இருக்காங்க, இருந்தாலும் அன்னை தெரசா ஒரு மிக அற்புதமான உதாரணம். அன்பினுடைய வெளிப்பாடு அவங்க. அன்பு என்பதுதான் மனிதனுடைய தர்மம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா மற்ற உயிர்களுக்கு எல்லோர் மேலே அன்பு செலுத்த தெரியாது. எல்லோருடைய துன்பத்தை போக்குற அளவுக்கு அறிவும் அதற்கு கிடையாது. இப்ப மனிதனுக்கு 6வது அறிவு எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னா துன்பத்திலிருந்து மீட்டெடுத்துக் கொள்வதற்கு. தன்னையும் சரி, பிறரையும் சரி. அதனாலதான் பல படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மனுஷன் தான் போய் அந்த விலங்குகள் எல்லாம் காப்பாத்த மாதிரி. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சின்ன பையனா இருக்கிறப்ப ஒரு படம் பார்த்தேன். அந்த உலகமே அழிஞ்சற மாதிரி தண்ணி எல்லாம் வந்துடும். அப்போ ஒரு போட்ல நிறைய உயிர்களை ஒருத்தர் காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டு இருப்பார். அது ஒரு வரலாற்று படம் மாதிரி இருக்கும். நீங்களும் பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு.
அப்ப நமக்கு எதற்காக அந்த ஆறாவது அறிவு கொடுக்கப்பட்டது, சிந்தனை அறிவு, பகுத்தறிவு கொடுக்கப்பட்டது அப்படின்னா, எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல நேசித்து, வள்ளலார் சொல்றாரு, "வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்" என்று சொல்றார் பாரு. அப்போ ஓரறிவு தாவரம் வாடும்போது கூட வாடக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குதுன்னா, மனிதனுக்கு இருக்கு. வாடுவது மட்டுமல்ல, அந்த வாட்டத்தை போக்குவதற்கான ஆற்றலும், வலிமையும் நம்மகிட்ட இருக்கு. அதான் ஆறாவது அறிவினுடைய சிறப்பு. அதனாலதான் மகரிஷி சொல்றாங்க, "துன்பம் போக்கும் தூய நெறிதான் அன்பு. அதுதான் அறம். அன்பு வேற, அறம் வேற அல்ல." அறிவின் உயர்ந்த நிலை என்ன? இன்னொரு இடத்துல கூட சொல்லுவார், "அறிவின் உயர்நிலையில் அன்பும் கருணையுமாய் இருப்பது இறைநிலை. நெறியில் சிறந்த போது நீங்காத இன்ப ஊற்றாய் இருப்பது இறைநிலை." அப்போ இப்ப நம்ம நேரடியா சிந்தனைக்கு எடுத்துக்கிட்டோம்னா, மனிதனுடைய தர்மம் என்பது அன்பு செலுத்துவது. இப்ப கத்தியினுடைய தர்மம் வெட்டுவது, தீயினுடைய தர்மம் சுடுவது, நீரினுடைய தர்மம் குளிர்விப்பது, இல்லையா? அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தர்மத்திலே வாழ்கிறது. மனிதனுடைய தர்மம் அன்பு செலுத்துவது. இப்ப நாம் எல்லாம் அன்பு செலுத்துகிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நீங்கள் அன்பு செலுத்தினால் நீங்கள் வாழ்கிறீர்கள் என்று அர்த்தம். கத்தி வெட்டினால் அது சரியாக வாழ்கிறது என்று அர்த்தம். அதனுடைய தர்மத்தை கடைபிடிக்கிறதுன்னு அர்த்தம். கத்தி வெட்டலைன்னா அது வேஸ்ட், தூக்கி குப்பையில போடணும். அது அதனுடைய தர்மத்தில செயல்படல, அது வேஸ்ட் ஆயிரும். தீ சுட்டால் தான் அது தர்மத்தில் இருக்கிறது. இப்ப மனிதர்கள் அன்பு செலுத்தினால் நாம் தர்மத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப எது அன்பு என்பதை நாம முதல்ல சில கோட்பாடுகள் மூலமாக சிந்தனை செய்யலாம். நாம சிலவற்றை அன்பு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையாலுமே அது அன்புதானா அப்படிங்கிறத நாம சிந்திக்கலாம். குறிப்பா நம்முடைய உறவுகளுக்குள்ள நாம செலுத்துவது அன்பா அப்படிங்கிறத நீங்க ஒரு கேள்வியா எடுத்துக்கோங்க. ஏன்னா நாம எல்லாரும் அன்பு செலுத்துகிறோம் அப்படிங்கிறத சொல்றோம். இது அந்த மெய்யுணர்வு மைய நிகழ்ச்சியில அவங்க முழுக்க முழுக்க எதை அடிப்படையா வச்சு அந்த அமைப்பு இயங்குதுன்னா, அன்பினுடைய அடிப்படையில இயங்குது. நான் வேதாத்திரி மகரிஷி அவர்களை அறிவினுடைய அடிப்படையில இயங்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கிறேன். இங்கேயும் அன்பு இருக்குது. இல்லைன்னு எதுவுமே சொல்ல முடியாது. பட் இது அறிவுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நிறைய விஷயங்கள மகரிஷி அவங்க நமக்கு சொல்லிக் குடுத்திருக்கிறாங்க. இதுக்கு ஈடு இணை என்பதை சொல்ல முடியாது. அதுல ஒரு சிறு பகுதி அன்பு. சரிங்களா? அறிவினுடைய ஒரு சிறு பகுதி அன்பு என்று எடுத்துக்கொள்ளும். அப்ப அந்த அன்பை மையப்படுத்தி தான் அந்த மெய்யுணர்வு மையம் முழுக்க நிகழ்வு நடக்குது. அதனால அங்க ஒவ்வொரு நபர்கள் நாம் எப்படி அருள்நிதி என்று சொல்றோம், அருள் தந்தை என்று சொல்கிறோம். அப்படி எல்லாருமே அவங்க அன்பு உள்ளம் என்று தான் சொல்றாங்க. அவங்க வார்த்தையே அதுதான். அதனுடைய பயிற்றுனர், அவர் குருன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர எப்படி நான் பார்க்கிறேன்னா, நம்ம ஏஎஸ்ஆர் ஐயா எப்படி இருக்காங்களோ, அந்த மாரி தான் நான் அவர பார்க்கிறேன். சரிங்களா? அப்போ அவருக்கே அன்புள்ளம்னு தான் போடுறாரு. எல்லாரையும் அன்புள்ளம்னு தான் கூப்பிடுறாங்க. அன்பை மையப்படுத்தி முழுக்க முழுக்க அந்த வகுப்பு சுழலுது. மிக ஆழமான பல விஷயங்கள அந்த வகுப்பு வெளிப்படுத்தியது. அதுல ஒரு சில விஷயத்த உங்களோட இப்ப அன்பினுடைய அடிப்படையில நான் பகிர்ந்துக்கிறேன். அது மானிட வாழ்க்கை எதனுடைய அடிப்படையில் இருக்குன்னா, அன்பினுடைய அடிப்படையில தான் கட்டமைக்கப்படுகிறது. அன்பு போயிருச்சுன்னா, அந்த வாழ்க்கை வீணாக போகிறது. அப்போ அன்பு என்பது எது என்று நாம பார்க்கிறோம். அன்பு எப்பேற்பட்ட தன்மை கொண்டது அப்படின்னு பார்க்கிறோம் அப்படின்னா, அன்புக்கு கட்டுப்பாடு இருக்குதா? அப்படின்னு ஒரு யோசனை நீங்க செய்து பாருங்களேன். அன்புக்கு கட்டுப்பாடு இருக்குமா? ம். இருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. கட்டுப்பாடு இருந்தா அதற்கு பேர் அன்பு என்று சொல்ல முடியாது. இல்லையா? அன்பிற்கு கட்டுப்பாடு இருக்காது. அதனால அந்த வார்த்தைக்கு பேரே லவ்வுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அன்கண்டிஷனல் லவ். அன்கண்டிஷனல் என்பது அந்த லவ்வுக்கான ஒரு விளக்கம் என்று வைத்துக் கொள்ளும். சரிங்களா? அப்போ அன்பிற்கு என்ன கிடையாது? கட்டுப்பாடு கிடையாது. அப்போ நாம செலுத்துகிற அன்பு கட்டுப்பாடு உடையதா? கட்டுப்பாடு அற்றதா? கண்டிஷனுக்கு உட்பட்டதா? கண்டிஷன் அல்லாததா?
நாம ஜாதியின் பேராலோ, மதத்தின் பேராலோ, இனத்தின் பேராலோ, மொழியின் பேராலோ, தேசத்தின் பேராலோ எல்லா விதத்திலையும் வித்தியாசம் பார்க்கிறோமா? ஆனா அன்புக்கு என்ன கிடையாது? சரிங்களா? அந்த அன்பே சிவம் படத்துல அவர் கமலுக்கு அடிபட்டிருப்பாங்க. அந்த கிறிஸ்டியன்ல இருந்து ஒரு சிஸ்டர் தான் வந்து அவரை எடுத்துட்டு போய் காப்பாத்தி அவருக்கு அத்தனை பண்ணி கொடுப்பாங்க இல்லையா? அப்ப எது அன்பு? சரிங்களா? அன்புக்கு என்ன கிடையாது? எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. அது எதனாலையும் உங்களால ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே முடியாது. சரிங்களா? அப்ப நாம செலுத்துற அன்பு என்பது அப்படி இருக்கிறதா? அப்படிங்கிறத நாம இங்க ஒரு கேள்வியாக வைத்துக் கொள்வோம். சரிங்களா? நாம செலுத்துற அன்பு கட்டுப்பாடுகள் உடையதாக இருக்கிறதா? கட்டுப்பாடு அற்றதாக இருக்கிறதா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ ரோட்ல நிக்கிறோம். பஸ் ஸ்டாப்ல நிக்கிறோம். ஒருத்தர் வந்து பஸ்ஸுக்கு நம்ம கூட நிக்கிறாரு. பஸ் ஏறிட்டாரு. நாமளும் ஏறிட்டோம் அந்த பஸ்ல. திடீர்னு கண்டக்டர் வர்றாரு. டிக்கெட் கேட்கிறாரு. ஆ பாக்கெட்ல கை விடுறாரு. பர்ஸ வச்சுட்டு வந்துட்டாரு. சரிங்களா? எப்படி இருக்கும்? நம்மள பாக்குறாரு. அப்பவே நம்மளுக்கு தெரியுது. அவரு ஏதோ பர்ஸ வச்சுட்டு வந்துட்டாரு. ஏதோ கஷ்டத்துல இருக்காரு. உடனே நாம அவருக்கு ஒரு டிக்கெட் எடுத்துருவோமா? யோசித்து பாருங்க. டிக்கெட் எடுப்போமா? இல்ல என்ன வேணும்னு கேட்போமா? இல்ல கேட்க மாட்டோம். சரி, இப்ப அவரு கேட்கிறாரு. அவரே வாய் விட்டு கேட்டாரு. "ஐயா ஒரு ரூ. 50 இருந்தா குடுங்க. நான் உங்களுக்கு போய் ஜிபே அனுப்புறேன். பர்ஸ விட்டுட்டு வந்துட்டேன்." குடுத்துருவோமா அவ்வளவு சீக்கிரம்? யோசித்து பாருங்க. ஒரு ரூ. 100 கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவு சீக்கிரம் குடுக்க மாட்டோம். யோசிப்போம். சரி, இப்போ எங்கேங்க வீடு அப்படின்னு கேட்கிறாரு. இந்த மாரி இந்த தெருவுல தான் வீடுன்னு சொல்றீங்க. நீங்க 2 பேரும் ஒரே ஸ்டாப்ல தான் நின்னீங்க. அந்த தெருவுல தான் வீடுன்னு சொல்றீங்க. ஓ! அந்த தெருவுல தான் வீடா? எங்க தெரு அடுத்தது தாங்க. இப்ப இந்த தெருவுல யார் வீட்டு பக்கத்தாலயும், இவங்க வீட்டு பக்கத்தாலயும் சொல்றீங்க. ஓ! இவங்க வீட்டு பக்கத்தாலயா? அப்ப அவங்க உங்களுக்கு என்ன ஆகுதுங்க? ஏதாவது உறவுனா அப்படின்னு கேட்டா, ஆமா அது அவரு என்னோட மாமா ஆகுறாருங்க. ஓ! மாமாவா? ஓ! அப்படியா? அவரு எனக்கு தங்கச்சி வீட்டுக்கு அ சொந்தக்காரர் தாங்க அப்படிங்கிற மாரி ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துல 2 பேரும் சொந்தக்காரங்கன்னு தெரிஞ்சிருது. இத்தன நாள் தெரியாது. இன்னைக்கு சொந்தக்காரன்னு தெரிஞ்சிருச்சு. ஓ! அப்படியான்னு பேசுறோம் நம்ம. சரிங்களா? இப்ப பேசின உடனே இப்ப என்ன பண்றீங்க? ரூ. 100 எடுத்து ஆட்டோமேட்டிக்கா குடுக்குறீங்க. ரூ. 100 இல்ல ரூ. 500 வச்சுக்கங்க. நீங்க போயிட்டு பொறுமையா அனுப்புங்க. அக்காவெல்லாம் கேட்டதா சொல்லுங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறீங்க. இப்ப எப்படி நாம அதை குடுக்குறோம்? அப்படின்னா அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு சொந்தக்காரங்க, சரிதானா? அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும்போது, அன்பு என்பது தானாக வெளிப்படுகிறது. யாரோ ஒருத்தர் அப்படின்னு நெனைக்கிறப்போ, அந்த அன்பு வெளிப்படுறது இல்ல. அப்ப இறையுணர்வு பெறும்போது என்ன நடக்குது அப்படின்னா, எல்லா உயிரும் என்னுடையது தான். நான் தான் எல்லா உயிரா இருக்கிறேன். அல்லது இறைவன் தான் எல்லா உயிரா இருக்கிறாங்கிறத உணர்ந்துருவோம். இப்ப 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 வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். பேசுறது பெரிய பலனை கொடுக்காது. அதை உணரணும். அதனால தான் மதுரை சொல்லுவாங்க, "உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும்." அப்ப அந்த உயிர் உணர்வு எல்லாருக்கும் வரணும். அப்பதான் எல்லா உயிரையும் தன்னுயிர் போல் பார்க்கிற ஒரு தன்மை நமக்குள்ள வரும். இப்ப நம்மகிட்ட இருக்கிற அன்பு எல்லாமே கண்டிஷனல் லவ். அது எல்லா இடத்துலயுமே, குடும்பத்திலயும் சரி, சமுதாயத்திலயும் சரி. நாம சில கண்டிஷன் பண்ணி அந்த அன்பை வெளிப்படுத்துறோம். அதுக்கு பேர் முழுமையான அன்பு என்று சொல்ல முடியாது. அதை பாசம் என்று சொல்லலாம். சரிங்களா? அப்ப அன்பு என்பது கட்டுப்பாடற்றது. நம்ம கட்டுப்பாடற்ற நிலையில அதை வெளிப்படுத்துறோமான்னு பாருங்க. அப்ப இதுலருந்து என்ன ஒரு புரிதல் வரணும் அப்படின்னா, அவர் என்னுடைய உறவினர் என்பதால் நான் ரூ. 500 தூக்கி குடுத்தேன். ஆனால் உண்மையான அன்போடு இருந்தா, உண்மை புரிஞ்சிருச்சு அப்படின்னா, எல்லோருமே என்னுடைய உறவினர்கள் தானே! யோசித்து பாருங்க. எல்லாருமே சகோதர, சகோதரிகள் தானே! சக உதிரம் தானே எல்லா இடத்திலயும் ஓடுது. நீ எதை விதைக்கிறாயோ, அதையே பல மடங்கு அறுவடை செய்கிறாய் என்று சொல்லு. அதற்குன்னு ஏமாளி மாரி பணத்த எடுத்து குடுங்கன்னு சொல்லல. அந்த உண்மையான ஒரு புரிதல்ல எல்லோரும் என்னுடையவர்கள் என்ற ஒரு தன்மை வரும்போது, அங்கு அன்பு என்பது தானாக வெளிப்படும். அப்ப இது எந்த இடத்திலயும் வித்தியாசத்தை பார்க்காது. சரிங்களா? இன்னொன்று, அன்பு என்பது எதிர்பார்ப்பு அற்றது.
அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் எனக்கு தெரிஞ்ச உச்சகட்டமான விஷயம். நாம் இதை பலமுறை பேசியிருக்கிறோம். எது அன்பு அப்படின்னு சொன்னா, அன்புக்கு என்ன கிடையாது? எதிர்பார்ப்பு கிடையாது. அன்பு என்பது கொடுக்கும் தன்மை கொண்டது. அன்பு என்பது கொடுக்கும் தன்மை கொண்டது. யார்கிட்டயும் எதையும் எதிர்பார்க்காதது. யோசித்து பார்க்கணும். நாம செலுத்துறது உண்மையாலுமே அன்புதானா? சரிதானுங்களா? நான் அந்த படத்தினுடைய உதாரணம் கூட அடிக்கடி சொல்லுவேன். மற்றவங்க நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தன்மையோட நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அன்பு. நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற தன்மையோட நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் என்ன? சுயநலம். சரிங்களா? அப்ப இந்த இடத்த நம்ம கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கணும். அன்பு யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காது. இப்ப மாறாக என்ன செய்யும்? அன்பு கொடுக்கிற தன்மை கொண்டது. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை கொண்டது. சரிங்களா? உண்மையாலுமே இப்ப நம்ம வீட்ல வாழ்க்கை துணையோ, குழந்தைகளோ இருக்கிறாங்க அப்படின்னா, அடுத்தவர்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுப்பது அன்பு. இதைத்தான் அந்த வகுப்புல ரொம்ப ஆழமா சொன்னாங்க. நான் அதை அந்த அளவுக்கு உங்களுக்கு கடத்த முடியாது. நான் ஏதோ ஒரு 2% 3% உங்ககிட்ட சொல்றேன். அந்த வகுப்புல 100% நீங்க அனுபவிக்கலாம் போனா. சரிங்களா? அத பற்றி ஒரு தெளிவான விளக்கம் குடுக்கணும். அதுக்காக கொஞ்சம் தயார் பண்ணிட்டு இருக்கேன். அதனால அந்த வகுப்ப முழுசா இப்ப நான் குடுக்கல. ஜஸ்ட் அன்பை பற்றி மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்றேன். எது அன்பு அப்படின்னா, பிறருடைய உணர்வுக்கு மரியாதை கொடுப்பது அன்பு. சரிங்களா? அதுல ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. ஒரு வாழ்க்கை என்பது எதை சார்ந்தது? வாழ்க்கை என்பது எதை சார்ந்தது? அன்பினுடைய அடிப்படையில் இருக்கு. அன்பு இருந்தா தானே மகிழ்ச்சி இருக்கும் அங்க. அப்ப அன்பு என்பது என்ன அப்படின்னா, வாழ்க்கை என்பது உறவுகளால் ஆனது. நல்லா இந்த வார்த்தைய நோட் பண்ணிக்கோங்க. வாழ்க்கை என்பது உறவுகளால் ஆனது. நம்ம வாழ்க்கைய எடுத்து பாருங்க, எல்லா பக்கம் உறவுகள். குடும்ப உறவுகள், சமுதாய உறவுகள், நண்பர்கள் எல்லாம் உறவுகளால் ஆனது வாழ்க்கை. இந்த உறவுகளை நீங்க சிறப்பாக வைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் என்ன வேணும்னா, அன்பு வேண்டும். அன்பு தானே நம்ம உறவை மலர்ச்சி பெறச் செய்வது என்ன எது நம்ம உறவை சிறப்பிப்பது எதுன்னா அன்பு. அப்ப அன்போடு இருக்கிறோம் அப்படின்னா, எல்லா உறவும் நம்மள வந்து அப்படி ஆறத் தழுவிக் கொள்ளும். இல்லையா? அப்போ இந்த அன்பு எப்படி வளரும் அப்படின்னா, பிறர் உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கும்போது அன்பு வளரும். இந்த வார்த்தைய ரொம்ப அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 1000 தடவ அண்டர்லைன் பண்ணணும் இதைய. பிறருடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுத்தால் அங்க அன்பு வளரும். சரிங்களா? இப்போ நம்மகிட்ட வந்து நம்ம குழந்தைகளோ, பெற்றோர்களோ, வாழ்க்கை துணையோ வந்து ஏதோ ஒரு விஷயத்த கேட்கறாங்க. சரிங்களா? இது ஐயா அப்படியே உதாரணமா சொன்னார். பட் அங்க சொல்ற விஷயங்கள எல்லா பக்கம் ஷேர் பண்ணக்கூடாது. உங்க புரிதலுக்காக நான் ஒரு ஒரு சில விஷயத்த மட்டும் ஷேர் பண்றேன். இப்போ நான் ஒரு இடத்துல வகுப்பு எடுத்துட்டு இருக்கிறேன். என்னோட மனைவி நான் வந்து இப்ப காஞ்சிபுரம் போயிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். வகுப்பு எடுத்துட்டு இருக்கேன். இங்க என்னோட மனைவி ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி புதுசா ஒரு படம் வந்திருக்குது. பைசன் ஒரு படம் ரொம்ப நல்லா இருக்குது. நானும் குழந்தைகள்லாம் படத்துக்கு போயிட்டு வரட்டுமா? அப்படின்னு கேட்கறாங்க. உடனே நான் என்ன பண்ணுவேன்? பொதுவா என்ன பண்ணுவேன்? சரிதானே? என்னோட தன்மையிலேயே பயங்கரமான மாற்றம் வந்திருக்கு. அதனால தான் நான் வந்து எதையுமே உணராம உங்ககிட்ட பேசுறது இல்ல. சரிங்களா? ஏதோ அவங்க சொன்னாங்கன்னு நான் வந்து பேசல. உணர்ந்து நான் அதை பேசுறேன். சரிதானே? இத்தன நாள் என்கிட்ட அப்படி கேட்க கூட மாட்டாங்க. என்னோட தன்மை அப்படிதான் இருந்தது. வீட்ல ஃபோன் பண்ணி இந்த மாரி நான் போறேன்னு நெனைக்க கூட மாட்டாங்க. ஏன்னா ஃபோன் பண்ணி கேட்டாலே அவரு திட்டுவாரு. அப்படின்னு அப்படிங்கிறது தான் என்னோட தன்மைன்னு வச்சுக்கோங்களேன். சரி இப்ப ஃபோன் பண்ணி கேட்கறாங்க. இந்த மாரி போயிட்டு வரட்டுமான்னு கேட்கறாங்க. உடனே நம்ம என்ன சொல்லணும்? அவங்க ஒரு விஷயத்த விரும்பி அதை செய்யலான்னு வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு உணர்வு. அந்த உணர்வுக்கு மதிப்பு கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? சரிம்மா போயிட்டு வாங்க. பார்த்து போயிட்டு வாங்க. சரியா? அப்படி சொன்னோம் அப்படின்னா, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அப்ப அந்த இடத்துல அன்பு என்ன ஆகும்? பெருகும். சரியா? அன்பு பெருகும். இப்ப நம்ம இல்ல அது எதுக்கு அங்க போறீங்க? இப்ப நானே இங்க வந்து
7 நாள் இப்படி கஷ்டப்பட்டுட்டு கிடக்குறேன் தனியா, நீங்க போய் படம் பார்க்கறது தான் முக்கியமான்னு சொல்லி சத்தம் போட்டா அப்படின்னா, அங்க என்ன ஆகும்? சரின்னு வச்சுருவாங்க. அங்க அவங்க உணர்வுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கல. அங்க அன்பு என்ன ஆயிரும்? அழிந்து போயிரும். இது ரொம்ப ஆழமான விஷயங்க. இது சும்மா சாதாரண விஷயம் இல்ல. நான் இப்ப லாஸ்ட்டா சொன்ன அந்த 5 நிமிஷத்த நீங்க இதுதான் என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன ஏற்படுத்தின ஒரு விஷயம். இன்னும் நெறைய இருக்குது. ஒரு விஷயத்த மட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்போ பிறருடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுக்க தெரியாத நான் எப்படி ம் அன்பை உணர்ந்து, அந்த அன்பாக மாறி, அந்த அன்பின் நிலையில எப்படி சர்வீஸ் பண்றது? யோசித்து பாருங்க. சரி. அப்போ மற்றவர்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுப்பது அப்படிங்கிறதுல தாங்க மொத்த சாரமே இருக்குது. இத மட்டும் நீங்க புடிச்சுக்கோங்க. இத நான் இப்ப பேசுற இந்த 10 நிமிஷ உரையில உங்களால எந்த அளவுக்கு புடிச்சுக்க முடியும்னு எனக்கு தெரியல. உண்மையாலுமே அன்பு அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா, நம்ம பிறருடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுப்போம். சரிங்களா? இத நான் நேரடியா சொல்றேன். அவங்க பக்குவமா கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு வந்து கடைசியா அத சொல்றாங்க. மிக ஆழமான ஒரு மாற்றம். நான் நேற்று கூட உதாரணத்தை எப்படியோ சொல்றேனே. நேத்திக்கு ஈவினிங் மெடிடேஷன் முடிச்சுட்டு ஷியாம் ஐயா வர்றதுக்கு லேட் ஆச்சு. உங்க எல்லாருக்குமே தெரியும் ரெகுலரா வர்றவங்களுக்கு. எனக்கு எப்பவுமே ஜூம் கிளாஸ்க்குள்ள போயிட்டேன் அப்படின்னா, யாரும் நடுவுல வந்து பேசக்கூடாது. நான் பேசிட்டு இருக்கிறப்ப. வீட்லயும் சரி, எங்கேயும் சரி. குழந்தைகளா இருந்தாலும் சத்தம் போட்டுருவேன். அ மனைவி வந்து பேசினாலும் ஏதாவது ஒரு சத்தம் போட்டுருவேன். சரிங்களா? ஏன்னா அந்த டைம்ல யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நெனைப்பேன். நேத்திக்கு அப்படித்தான் வந்து சொல்றாங்க. அவங்க வந்து ஜூம் இப்ப நம்ம பேசுறதுக்கு ஆரம்பிச்சுட்டோம். வாழ்த்தெல்லாம் முடிச்சுட்டு, அவங்க ஏதோ சொல்றதுக்கு வர்றாங்க. அப்பவும் கோபத்துல ஒரு பார்வை பார்த்தேன். அவங்க திரும்பி போயிட்டாங்க. சரிங்களா? அப்புறம் எனக்குள்ள ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த வகுப்பினுடைய தாக்கம் பாருங்க. அப்ப எனக்குள்ள ஸ்ட்ரைக் ஆகுது. ஸ்ட்ரைக் ஆயி, இல்லையே அவங்க ஏதோ ஒண்ணு சொல்றதுக்கு வந்தாங்களே! அவங்க உணர்வுக்கு நம்ம ஏன் மதிப்பு குடுக்காம விட்டோம்? அப்படின்னு 2வது தடவ வர்றாங்க. அப்ப மியூட் பண்ணிட்டு கேட்டேன் என்னன்னு. கேட்டதுக்கு அப்புறம் அவங்க சொல்றாங்க, இந்த மாரி ஒருத்தவங்களோட பிறந்த நாள் விஷ் வந்து மறந்துட்டாங்களாமா. அவங்கள விஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதை கேட்டுட்டு அதுல விஷ் பண்ணேன். அப்ப அவங்க சொன்னவங்களுக்கு ஒரு மதிப்பு, அவங்க உணர்வுக்கு மதிப்பு கொடுத்ததால அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதனால அந்த இப்ப வாழ்த்து குடுத்தங்காட்டி பரவால்ல. ஏன்னா நமக்காக அவங்க சர்வீஸ் பண்றாங்க. எங்க இருந்தோ பொருள அனுப்புறாங்க. அவங்க கஷ்டப்பட்டு பொருள அனுப்புறாங்க இந்த அமைப்புக்காக. அவங்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை. அந்த ஒரு செகண்ட் நிதானிக்கல அப்படின்னா, அந்த இடத்த நான் வந்து இழந்திருப்பேன். இந்த பயிற்சிக்கு போகாம இருந்தேன்னா, கண்டிப்பா இந்த நேத்திக்கு வாழ்த்து நடந்திருக்காது. அந்த வாழ்த்து பெற்றவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம், இவங்களுக்கு சொன்னவங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி. இல்லாட்டி ஒரு குற்ற உணர்வு வந்திருக்கும். ஏன்னா போன வருஷம் அவங்களுக்கு சொல்லாம விட்டுட்டோம். அது ஒரு பெரிய பாதிப்பா இங்க இருக்கிற நடத்துறவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பா இருக்கும். என் மனைவிக்கு சொல்லி, அவங்களால கூட சொல்ல வைக்க முடியலைன்னு ஒரு கஷ்டம் வந்திருக்கும். இப்படி நெறைய விஷயம் நடந்திருக்கு. அப்ப என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, பிறருடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கிற இடத்துலலாம் அன்பு பெருகும். நல்லா மனதில இது ஆழமா பதிய வச்சுக்கோ. மகிழ்ச்சி சொல்லுவாங்க, "மற்றவருடைய வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காப்பேன்." எனக்கு அங்க போய் நெறைய மகரிஷியோட விளக்கங்கள் அங்க போய் தான் தெளிவாச்சு. மகரிஷி நெறைய சொல்லி வச்சிருக்காரு. நெறைய, நெறைய. ஒரு குடும்ப அமைதி இழந்து நீ பெறுவது ஞானமே ஆயினும், அதனால் 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு எழுதி வச்சிருக்காரு மகரிஷி. அது அங்க வகுப்புக்கு போனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. ஓ! இதுக்குள்ள இவ்ளோ விஷயம் இருக்கா? மகரிஷி இந்த கண்ணோட்டத்துல எல்லாம் சொல்லியிருக்காரா? நான் ஒரு சிவசாமிய வகுப்பு எடுக்க, எடுக்க ஒவ்வொன்னா மகரிஷி அப்படியே வந்துட்டு, வந்துட்டு போறாரு. அவர் ஒரு வார்த்தை சொன்னா மகரிஷி இங்க சொல்லியிருக்காரு. சரிங்களா? அப்படி ஒரு தாக்கமான வகுப்பு. அதனால நீங்க எல்லாருமே நிச்சயமா அதை அட்டெண்ட் பண்ணுங்க. நான் மறுபடியும் அத பத்தி ஒரு தெளிவான உரையா குடுக்குறேன். இன்னைக்கு ஏதோ ஐயா வரலைன்னு உடனே அப்படியே ஒரு விஷயமா இப்ப பேசிட்டு இருக்கோம். அப்ப அன்பு என்பது என்ன? யாரிடமிருந்தும் எதையும் எள்ளளவு கூட பிரதிபலனை எதிர்பார்க்காமல் நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கு பேர் தான் அன்பு என்று பேர். இல்லாட்டி அதுக்கு பேர் அன்புன்னு சொல்லக்கூடாது. சரிதானே? அது கணவன் மேலயோ, மனைவி மேலயோ, குழந்தைகள் மேலயோ, உற்றார் உறவினர் மேலயோ எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்து நாம செய்யக்கூடியது தான் அன்பு. சரிங்களா? எதிர்பார்த்துட்டோம்னா அதுக்கு பேர் அன்பு அல்ல. அதேபோல
தீர்மானமின்றி வாழ்வதுதான் அன்பு. நாம் எல்லாத்தையுமே தீர்மானத்துக்கு கொண்டு வந்துருவோம். இது இப்படித்தான், அது அப்படித்தான் அப்படின்னு தீர்மானத்துக்கு கொண்டு வந்துருவோம். சரிதானுங்களா? ஆனா அன்பு என்பது எப்படி இருக்குன்னா, தீர்மானம் இல்லாம இருக்கும். சரிங்களா? அது எதையுமே ஒரு முற்றுப்புள்ளியா பார்க்காது. ஒருத்தருடைய தன்மை இப்படித்தான் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்க முடியாது நம்மால. அப்படியே இருந்தாலும் அதுக்கு என்ன காரணம் என்று நம்மால கண்டுபிடிக்க முடியாது. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் குடும்ப அமைதியில. இப்ப கணவன் நிக்கிறாரு, மனைவி நிக்கிறாங்க. சரிங்களா? 2 பேருக்கு நடுவுல 9 அப்படிங்கிற நம்பர மனைவிய பார்த்த மாதிரி 9ன்னு எழுதியிருக்கிறீங்க. இது நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்ப மனைவி இது என்னன்னு கேட்டா சொல்றாங்க 9ன்னு சொல்றாங்க. கணவர் அது என்னன்னு கேட்டா 6ன்னு சொல்றாரு. சரிங்களா? அப்ப 2 பேரும் இந்த தீர்மானத்துக்கு வர்றாங்க. இது 9 நான் சொல்லுவது சரி. அது 6 நான் சொல்லுவது சரி. சரிங்களா? இப்ப எது சரி என்றால் 2மே சரி. இந்த பக்கம் மனைவிய நிக்க வச்சா அவங்க ஓகே சொல்றாங்க. அந்த பக்கம் கணவன நிக்க வச்சா அது ஓகே சொல்றாங்க. அப்போ எல்லா இடத்திலும் எல்லோரும் சரி என்று ஏற்றுக்கொள்வது அன்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப ஆழமான வார்த்தை. ரொம்ப, ரொம்ப ஆழமான வார்த்தை. எல்லாரும் சரி என்று புரிந்து கொள்வதுதான் அன்பினுடைய மிக முக்கியமான விஷயம். சரிங்களா? அப்ப அது எல்லா இடத்துக்கும் ஜட்ஜ்மென்ட்க்கு போகாது அன்பு. சரிங்களா? எதிர்பார்ப்பு இல்லாமல் தீர்மானமின்றி இருப்பது அன்பு. 3வது நான் அதைத்தான் சொல்றேன். அவரவர் இருக்கும் நிலையே சரியான நிலை என்று ஏற்றுக்கொள்வது. இது என்ன பண்ணிரும்? எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கும். இப்ப நெருப்பு சுடுமா? ஆமா சுடும். சரிங்களா? அக்செப்ட். மிளகாப்பொடி காரம் அடிக்குமா? ஆமா காரம் அடிக்கும். அக்செப்ட். புது செருப்பு வாங்கி போட்டா கடிக்குமா 4 நாளைக்கு? ஆமா அக்செப்ட். சரிங்களா? அப்படி உள்ளதை உள்ளவாறு ஏற்றுக்கொள்ளுதலே ஞானம் என்று சொல்றாங்க. அதுதான் அன்பு. ஞானம் தானே அன்பு. அன்பினுடைய வெளிப்பாடு தானே ஞானம். அப்ப எல்லாவற்றையும் அது இருக்கின்ற நிலையில் அப்படியே ஏற்றுக்கொள்வது அன்பு. கணவரை அப்படியே ஏற்றுக்கொள்வது, மனைவியை அப்படியே ஏற்றுக்கொள்வது. நான் விரும்புற மாதிரி தான் இருப்பாங்கன்னு ஏற்றுக்கொண்டா அதுக்கு பேரு சுயநலம். அதுக்கு பேரு அன்பு கிடையாது. 2வது இதுக்கு மகரிஷி ஆழமான பல விளக்கங்கள சொல்லியிருக்காங்க. 16 காரணங்கள். ஒரு மனிதர் இப்படி இருப்பதற்கு 16 காரணங்கள் இருக்கிறது. நாம நெனச்சா நம்மளையே மாற்றிக்க முடியாது. அப்புறம் எப்படி மற்றவங்க மற்றதை மாற்ற முடியும்? நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது, மற்றவர்களை யாராலும் மாற்ற முடியாது. சரிங்களா? 2வது மாற்ற வேண்டிய அவசியமும் இல்லை. அவர்கள் சரியாக இருக்கிறார்கள். அவர்களுடைய இயல்புப்படி, இயல்பு தன்மைப்படி. நெருப்பு சரியாக இருக்கிறது. அப்ப நெருப்பை நீங்க அப்படியே ஏற்றுக்கொண்டா அதுக்கு பேர் அன்பு. அப்ப அது எங்க எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்திட்டு போகணும். சரிங்களா? அப்ப அன்பு என்பது எல்லோரையும் அவரவர்கள் இருக்கும் நிலையிலேயே அப்படியே ஏற்றுக்கொள்வது. அப்படி நம்ம ஏற்றுக்கொள்கிறோமான்னு யோசித்து பாருங்க. உங்கள் கணவரை அவருடைய தன்மையோடு அப்படியே நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களா? உங்களுடைய மனைவியை அவர்களுடைய தன்மையோடு அப்படியே ஏற்றுக்கொள்கிறீர்களா? அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் விஸ்டம் என்று சொல்றோம். அன்பினுடைய வெளிப்பாடு. சரிங்களா? அதே போல அன்பு என்பது பெறுமா கொடுக்குமா? அதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். அன்பு என்பது கொடுக்கும். அன்பு என்பது பெறக்கூடிய தன்மை அல்ல. சரிங்களா? அன்பு நம்மகிட்ட அளப்பரியதாக இருக்கிறது. எல்லாம் புரிஞ்சுக்கணும். இத அவர் நன்மணி ஐயா பேசுறப்ப ரொம்ப ஆழமா பேசுவார். இருள் என்பது எங்கும் இருப்பது, அளவற்ற நிலையில் இருப்பது. இன்பம் என்பது எங்கும் இருப்பது, அளவற்ற நிலையில் இருப்பது. அதனாலதான் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. அமைதி என்பது எங்கும் இருப்பது, அளவற்ற நிலையில் இருப்பது. ஆரோக்கியம் என்பது எங்கும் இருப்பது, அளவற்ற நிலையில் இருப்பது. இதுக்கு ஒரு தனி வகுப்பு எடுக்கணும். நான் இப்ப சொல்றப்ப உங்களுக்கு ஒரு சிலருக்கு புரியும், ஒரு சிலருக்கு புரியாது. அமைதியை தீர்ந்து போயிதுன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாப்போம். அமைதி தீர்ந்து போகாது. இருட்டு தீர்ந்து போயிதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சரிங்களா? இப்போ அந்த அமைதி, ஆரோக்கியம் என்பது முழுமையாக இருப்பது. நீங்க நோயை போக்கலாம்.
ஆரோக்கியத்தை நீங்க கொண்டு வர முடியாது. நோயை போக்குனா அங்க இருப்பது ஆரோக்கியம். அதாவது இப்படி புரிஞ்சுக்கோங்க, நான் பேசுறேன், சப்தம் வருது. இங்க மௌனம் என்பது நிலையாக எப்பொழுதும் இருப்பது. இப்ப நான் பேசுனா மௌனம் காணாம போகுது. நான் பேச்ச நிறுத்தினா மௌனம் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க. மௌனம் எங்கும் எப்பொழுதும் முழுமையாக இருக்கிறது. எல்லையற்ற அளவில் இருக்குது. நான் பேசுறேன், மௌனம் கலைகிறது. நான் பேச்ச நிறுத்துறேன், மௌனம் இருக்கிறது. அப்ப பேச்சு என்பது டெம்பரவரி. இது வரும் போகும். மௌனம் என்பது நிலையானது. சரிங்களா? அப்படி நோய் என்பது வரும் போகும். ஆரோக்கியம் என்பது நிலையானது. வெளிச்சம் என்பது வரும் போகும். இருள் என்பது நிலையானது. சரிங்களா? அப்படி புரியுதா? அப்படி இந்த அன்பு என்பது நிலையானது. அன்பற்ற நிலை வரும் போகும். அன்பு என்பது நிலையானது. அது எல்லையற்றது. சரிங்களா? அப்ப அந்த எல்லையற்ற அன்பை நம்ம பெற்றிருப்பவர்கள். எதற்காக? அன்பை கொடுப்பதற்காக நாம் அதை பெற்றிருக்கிறோம். கொடுக்க கொடுக்கத்தான் அன்பு அபரிமிதமாக நம்மிடமிருந்து வெளிப்படும். நம்மகிட்ட இருக்கு. உள்ள அப்படி அவ்வளவு இருக்கு. சரிதானுங்களா? வற்றா இருப்பு என்று சொல்லுவாங்க இல்லையா? இறைவனுடைய ஆற்றல் என்ன? வற்றா இருப்பு. அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரம், பூரண பொருள், காமதேனு என்றெல்லாம் சொல்றோம். அப்ப அந்த வற்றா இருப்புல இருந்து வந்தவங்க தான் நீங்களும் நானும். அப்ப உங்ககிட்டயும் எங்கிட்டயும் வற்றாத இருப்பு இருக்கணுமா இல்லையா? அப்ப அறிவு உங்ககிட்ட வற்றி போகுமா? நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அது வற்றாது. அன்பு வற்றி போகுமா? எவ்வளவு கொடுத்தாலும் அது வற்றாது. சரிங்களா? அப்ப வற்றாத இருப்பு நம்ம கிட்ட இருக்குது. அதை நாம் இன்னும் பயன்படுத்தவே இல்லை. அன்பிற்கு ஏங்கக்கூடிய பிச்சைக்காரர்களாக நம்ம எல்லோருமே தெரிகிறோம். அன்பு கேட்டு பெறுவது அல்ல. அன்பு என்பது கொடுத்து உணர வைப்பது. அந்த ஒரு கதை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு சன்னியாசி ஆற்றங்கரை பக்கம் குளிக்க போயிருக்கார். அங்க ஒரு கல்லு மேல ஒரு தேள் நடந்து வந்துட்டு ஸ்லிப் ஆகி கீழே தண்ணீரை விழுந்துருச்சு. தத்தளிக்குது. அவர் என்ன பண்றாரு? அந்த தேளை எடுத்து மேல விடுறார். விட்ட உடனே கொட்டிடுச்சு. விட்ட உடனே கொட்டிடுச்சு. அப்படியே வழியில கொஞ்சம் அவதிப்படுறாரு. மறுபடியும் அந்த தேள் அவர் விட்ட இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் போய் மறுபடியும் தண்ணீரை விழுகுது. மறுபடியும் எடுத்து மேல விடுறாரு. மறுபடியும் கொட்டிடுச்சு. 3வது முறை அந்த தேள் விழுந்துருச்சு தண்ணிக்குள்ள. இவர் எடுக்க போறாரு. பக்கத்தால இருக்கிறவங்க எல்லாம் கேட்கிறான், ஏப்பா உனக்கு அறிவு இல்லையா? உனக்கு அறிவு இல்லையா? அதுதான் கொட்டுதே, அது ஏன் எடுத்து எடுத்து விடுற? அப்ப அவர் சொன்னாராமா, 5 அறிவு இருக்கிற தேள், 5 அறிவு இருக்கிற தேளே அதனோட தன்மை என்ன? அதனோட தர்மம் என்ன? கொட்டுவது. தேளோட தர்மம் என்ன? கொட்டுறதுதான். அது அதனுடைய நியதி. 5 அறிவு இருக்கிற உயிரே அதனுடைய தர்மத்தை மாற்றாத போது, அதனுடைய தன்மையை மாற்றாத போது, அதனுடைய குணத்தை மாற்றாத போது. 6 அறிவு இருக்கிற மனிதனுடைய குணம் என்ன? துன்பம் போக்குவது தானே. எந்த உயிர் துன்பப்பட்டாலும் துன்பத்தை போக்குறது தானே என்னோட செயல். அப்ப நான் எப்படி அதுல இருந்து மாற முடியும்னு கேட்டாராம். அப்ப அன்பு என்பது கொடுத்து உணர வைப்பது. அது யார்கிட்ட இருந்து பெறாது, பிச்சை எடுக்காது அன்பு. சரிதானே? அப்போ கணவன் மனைவி உறவுக்குள்ள சண்டை வருது. அன்பு அதிகமா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அங்க விட்டு கொடுப்பாங்க. சரியா? மகிழ்ச்சி சொல்லுவாங்க, கணவன் மனைவி உறவுல சண்டை வந்ததுன்னா யார் விட்டு கொடுப்பா? யாருக்கு அறிவு ஜாஸ்தியா இருக்கோ அவங்கதான் விட்டு கொடுப்பாங்க. மகரிஷி ஒரே போடு போட்டுருவார். யார் அறிவாளியோ அவங்க விட்டு கொடுப்பாங்க. ஆமா, அவங்க தானே சிந்திக்க முடியும். அறிவு இருந்தா தானே சிந்திக்க முடியும். குடும்பம் என்பது அன்பினுடைய ஒரு இருப்பிடம் இல்லையா? அப்ப அன்பு தானே இங்க ஆட்சி செலுத்தணும். ஒரு கணவன் மனைவி 2 பேரும் செஸ் விளையாடுறாங்க. கணவனுக்கு நல்லா விளையாட தெரியும், மனைவிக்கு ஒரு அளவு தான் தெரியும். இப்ப அவங்க 2 பேரும் செஸ் விளையாடுறாங்க. விளையாடுறப்போ கணவர் எப்பவுமா ஜெயிச்சுட்டே இருந்தாருன்னா அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? விளையாடணுங்கிற ஆசையே போயிடும். சரியா?
பட் கணவன் கொஞ்சம் அறிவோட இந்த தடவை மனைவிக்கு விட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி விளையாடுறாரு. சரிதானே? அப்படியே மாத்தி மாத்தி வைக்கிறாரு. அந்த அம்மா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்குறாரு. அந்த அம்மா ஜெயிச்சிருச்சு. இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லையா? இந்த அம்மாவுக்கு வாழ்க்கையிலேயே அன்னைக்கு ஒரு பெரிய சந்தோஷமான நாள். கணவரை வந்து ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு. இப்ப அவருக்கு எப்படி இருக்கும்? அவருக்கு அதை விட சந்தோஷமா இருக்கும். ஏன்? தான் விட்டு கொடுத்து ஒருத்தர் ஜெயிச்சிருக்காங்க. இதுதான் குடும்பம் இல்லையா? அப்போ இதுல தோற்றதுதான் சந்தோஷம். அதான் சொல்லுவாங்கல்ல, கணவனிடம் மனைவி, மனைவியிடம் கணவன், அல்லது உறவுகள்ல எங்க வெற்றி அப்படின்னா, யார் தோற்கிறார்களோ அங்கதான் வெற்றி. நம்ம ஈகோவால என்ன பண்றோம்? ஆனா அந்த வகுப்பு ஈகோவ போட்டு ஈகோவோட வந்தீங்க செத்தீங்க. ஆனா அந்த வகுப்புல சரிதானுங்களா? ஆமா, சம்மட்டிலே அடிப்பாரு. அப்படிதான் இருக்கும் அந்த வகுப்பு. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பிராக்டிக்கலா போட்டு வெளுத்தெடுத்து தான் அனுப்புவார். ஆனா பயங்கர என்ஜாய்மெண்டா இருக்கும். அவரை பத்தியே நிறைய பேசணும். ஒரு ஆசிரியர் எப்படி இருக்குன்னு அவரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பயங்கரமா காமெடி பண்ணுவாரு. பயங்கரமா பாட்டு பாடுவாரு. செம்மையா இருக்கும். பாடகர், சினிமா பாடகர் மாதிரி பாடுவாரு. அதே மாதிரி ஜோக்கு. அந்த கிளாஸ வந்து 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் ஒரு நாள் எல்லாம் 12 ஹவர்ஸ் ஸ்டாண்டிங்ல நின்னு நடத்துறாரு. சரிங்களா? அதெல்லாம் பெரிய விஷயம். நீங்க எல்லாம் வாழ்க்கையில ஒரு முறையாவது அந்த வகுப்பு அட்டெண்ட் பண்ணணும். உண்மையாலுமே உங்க குடும்பத்துல உறவுகள்ல இருக்கிற சிக்கல்கள் போகணும், நம்ம ஈகோ உடையணும் அப்படின்னா, கணவன் மனைவி 2 பேரும் நீங்க போய் கத்துக்க வேண்டிய, எனக்கு தெரிஞ்ச மகரிஷி அவங்க வகுப்புக்கு அடுத்த வகுப்பு மெய்யுணர்வு மையத்தினோட வகுப்பு. சரிதானுங்களா? இப்ப என்னோட வீட்ல லதா அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா கூட சொல்லுவாங்க, இந்த வகுப்புக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள என்ன மாற்றம் வந்திருக்குன்னு. ஏன்னா, நீங்க எல்லாரும் சொல்லிருவீங்க, அவர் சூப்பரு, அவர் அப்படி, இவர் இப்படின்னு எல்லாம். ஏன்னா நம்மளோட ஒழுக்கம் எங்க தெரியும் அப்படின்னா, ஒரிஜினாலிட்டி நம்ம வீட்டுக்காரம்மா சொன்னாதான் அது உண்மையாலுமே மாற்றம். சரிதானே? உண்மையாலுமே அவங்க மாற்றத்தை ஃபீல் பண்றாங்க. சரிங்களா? எனக்குமே தெரியுது. பெரிய மாற்றமா இருக்குது இந்த வகுப்பு. அப்ப அது என்ன? அன்பினுடைய சாரத்தை அவங்க எடுத்து தெளிவா நமக்கு உணர்வுபூர்வமா காட்டிடுறாங்க. அனுபவபூர்வமா காட்டிடுறாங்க. இது ஒரு அனுபவ பயிற்சி. சரிங்களா? அப்படி ஒரு ஒரு விளக்கம். சரி, இப்ப எதுல பேசிட்டு இருக்கோம்? அன்பு என்பது விட்டுக் கொடுப்பது. சரிங்களா? அன்பு என்பது கொடுத்து உணர வைக்கக்கூடிய தன்மை. எத்தனை நாளைக்கு திட்டுவாங்க? நீங்க கொடுத்துட்டே இருங்க. நானும் சொல்லி சொல்லி பார்த்தேன், கொடுத்து கொடுத்து பார்த்தேன் அப்படின்னா நீங்க காட்டுனதுக்கு பேர் அன்பு அல்ல. அன்பு என்பது எவ்வளவு கொடுத்தாலும் குறையாது. கொடுத்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் அன்பு அல்ல. அதுக்கு பேர் பாசம். சரிங்களா? அப்ப அது துன்பத்தை தான் கொடுக்கும். சரியா? ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தை மேல நீங்க அன்பு செலுத்தினா எப்படி செலுத்துவீங்க? அளவற்ற அன்பை நீங்க செலுத்துவீங்க. சரிங்களா? அப்போ அந்த அன்பு என்பது கொடுத்து உணர வைக்கக்கூடிய தன்மை உடையது. அதே போல அன்பு என்பது அவங்களோட வாழ்க்கை சுதந்திரத்துல கை வைக்காது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, அதான் சொன்னேனே, அவங்களோட உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. கணவன் மனைவியோ, மனைவி கணவனோ, கணவன் மனைவி குழந்தைகள் பெற்றோர்களோ, பெற்றோர்கள் குழந்தைகளோ, அவங்களுடைய வாழ்க்கை சுதந்திரத்துல அன்பு என்ன பண்ணாது? கை வைக்கவே கை வைக்காது. நீங்க யோசித்து பாருங்க. உங்களோட வாழ்க்கை சுதந்திரத்துல இன்னொருத்தன் கை வச்சா உங்களுக்கு பிடிக்குமா? கட்டாயமா பிடிக்காது. இல்லையா? அப்ப அதே போல மற்றவர்களுடைய வாழ்க்கை சுதந்திரத்துல கை வச்சா அவங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அப்ப அன்பு பிடிக்காத ஒன்றை செய்யுமா? அப்படின்னு கேட்டா சத்தியமா செய்யாது. அப்ப என்ன பண்ணும்? அவர்களுக்கு பிடித்ததை செய்வதற்கு அனுமதி கொடுக்கும். அதான் அவங்க உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கிறது. சரிங்களா? இந்த உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கிற ஒரே ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையவே மாற்றிடுங்க. சாதாரணமான விஷயம் அல்ல அது. அது ரொம்ப ரொம்ப ஆழமான விஷயம். மத்தவங்களோட உணர்வுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கிறோமா? அது குழந்தைகள்ல இருந்து யாரா வேணா இருக்கட்டும். நீங்க அன்பு பெருகணும்னா ஒண்ணே ஒண்ணு மட்டும் செய்யுங்க. நான் இவ்வளவு நேரம் பேசுறதெல்லாம் தூக்கி அந்த பக்கம் போடுங்க. ஒன்றே ஒன்று செய்யுங்க. ஒவ்வொருத்தருடைய உணர்வுக்கும் மதிப்பு மட்டும் கொடுத்து பாருங்க. அன்பு தானா பெருகும். அன்பு பெருகும்போது உறவு சிறக்கும். உறவு சிறந்துருச்சுன்னா வாழ்க்கை செம்மையா இருக்கும். செம்மையா இருக்கும். சரிங்களா?
அப்ப அன்பு என்பது பிறரிடம் நல்லதையே நாடுவது, பார்ப்பது. அன்புக்கு யார் மேலையும் குறைவாக்க தெரியாதுங்க, குற்றம் கூறாது. உண்மையான அன்புக்கு யாரு மேலையும் குறை பார்க்க தெரியாது. அப்ப அது என்ன பார்க்கும்? நல்லதையே பார்க்கும். அதனாலதான் மகிழ்ச்சி சொல்லுவாங்க, கணவன் மனைவி சினம் வருது அப்படின்னா, யார் மேல உங்களுக்கு சினம் வருதோ அந்த நபரை எடுத்துக்கொண்டு அவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தை எல்லாம் நினைச்சு பார்த்து அவங்கள வாழ்த்துங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இங்க நல்ல விஷயத்தை எல்லாம் எழுதி வீட்டுல ஒட்டி அதை டெய்லியும் படிக்கணும்னு சொல்றாங்க. அதே விஷயம்தான், ஆனா பிராக்டிக்கலா கொண்டு வர்றாங்க. மகிழ்ச்சி சொல்லாததா? எவ்வளவு சொல்லி வச்சிருக்காரு. ஆனா அது எல்லாத்தையுமே அங்க பிராக்டிக்கலா மாத்துறாங்க. இங்க வெறும் சப்ஜெக்டா நம்ம பேசுறோம். அதை அங்க அப்படியே பிராக்டிக்கலா செயல்படுத்துறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதுதான் அங்க பெரிய பிளஸ்ஸா இருக்கு. சரிங்களா? அப்போ ஒருவருடைய நல்லதை பார்ப்பதுதான் அன்பு. சரியானுங்களா? எல்லார்கிட்டயும் நல்லது இருக்குல்ல. நல்லதையே காணுதல் அப்படின்னு நாம ஒரு கேரக்டர் பத்தி பேசுவோம். எல்லா இடத்துலயும் நல்லது இருக்கு. எப்படி சொல்றீங்க? எல்லா இடத்துலயும் இறைவன் இருக்கிறான். அப்ப இறைவன் இருக்கிற இடத்துல நல்லது இருக்கத்தான் செய்யும். ஒரு சில குறைகள் இருக்கும். சரியானா? கவிதாசன் ஐயாதான்னு சொல்லுவாங்க. குறை இல்லாத மனிதனே இல்லை. குறையை மட்டுமே பார்ப்பவன் மனிதனே இல்லை என்று சொல்லுவார். குறை இல்லாத மனிதன் இல்லை. குறையை மட்டுமே பார்ப்பவன் மனிதனே இல்லை. அப்ப குறை எல்லா இடத்துலயும் இருக்கும். சரிங்களா? சொல்லுவோம்ல, பகல்னா இரவு இல்லை, குறை. இரவென்றால் வெளிச்சம் இல்லை, குறை. சரிதானுங்களா? அப்படி ஒவ்வொன்றிலையும் சூரியன் என்றால் குளிர்ச்சி இல்லை, குறை. நீர் என்றால் வெப்பமில்லை, குறை. இப்ப குறை இல்லாதது எதுவுமே இல்லை. எல்லாம் குறைதான். ஏன்னா முழுமையிலிருந்து நாம எல்லாம் பின்னப்பட்டு வந்திருக்கிறோம். அதனால எல்லாத்திலையும் குறை என்பது இயல்பாக இருக்கும். ஆனா அன்பு எதை பார்க்கும்னா நிறையை பார்க்கும். அன்பு என்பது நிறையை பார்க்கும். நல்லதையே நாடுவது. நல்லதையே பாருங்க. எவ்வளோ நல்லா இருக்கும் வாழ்க்கை இல்லையா? நாம தேவையில்லாத அற்பமான சில குறைகளை பார்த்தே வாழ்க்கையை வீணாக்கிறமே. இந்த ஒன்றை பிராக்டிஸ் பண்ணிப்பாரு. சரிதானா? கணவன் மனைவி அல்லது குழந்தைகள் இருக்கிற நல்ல கேரக்டர் மட்டும். அதான் மகிழ்ச்சி சொல்லுவாங்கல்ல, அந்த சினம் தவிர்த்தல்ல. நான் கூட இன்னைக்கு கூட பேசினேன், இன்னைக்கோ நேத்தோ. ஒரு பொண்ணு வந்து எங்க மேனேஜர் ரொம்ப சத்தம் போட்டு இருக்காருங்கன்னு சொல்லி வேலையை ரிசைன் பண்றேன்னு வந்தப்போ, அவர்கிட்ட இருக்கிற நல்லதையே பார்த்து வாழ்த்திட்டு வாமான்னு சொன்னா, அவரையே கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லுவோம். இது நடந்த உண்மை. நல்லதையே பார்க்கும்போது அங்க அன்பு வந்து பெருகிரும். சரிங்களா? அன்பு என்பது நாமும் நன்றாக இருக்க வேண்டும், பிறரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவது. அன்பு என்ன நினைக்கும்? நாமளும் நல்லா இருக்கணும்னு நினைக்கும். ஏன்னா நாம நல்லா இருந்தா தான் எல்லாரையும் நல்லா வச்சுக்க முடியும். அதே சமயம் மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்போம். ஆனா இப்ப எப்படி இருக்குது அப்படின்னா, நான் நல்லா இருக்கணுங்க, அடுத்தவன் எப்படி போனா நம்மளுக்கு என்ன, அப்படிங்கிற தன்மை தான் இன்னைக்கு உலகத்தினுடைய தன்மையாக போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஆனா அன்பினுடைய தன்மை அப்படி அல்ல. ஒரு சில நேரத்துல நாம கஷ்டப்பட்டா கூட பிறர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த அன்பினுடைய மிக முக்கியமான ஒரு சூத்திரம். இதை நபிகளை வைத்து பலமுறை நான் ஒரு கதையை சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒரு இடத்துல பேரிச்சம்பழம் குடுத்தாங்க. ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஏன்னா அதெல்லாம் பலமுறை உங்களுக்கு சொல்லிட்டேன். நபிகள ஒரு அம்மா வந்து கூப்பிட்டு வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வாங்கன்னு ரொம்ப நாள் சொல்லிட்டே இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் போயிட்டாரு. ஒரு 10 பேர் சீடர்களோட போயிட்டாரு. அந்த வீடு ரொம்ப சின்ன வீடு. உள்ள போய் உட்கார்றாங்க. இந்த அம்மாட்ட குடுக்கறக்கு ஒண்ணும் இல்ல. பேரிச்சம்பழம் கொஞ்சம் இருந்தது எடுத்து வச்சிருக்கு தட்டுல. ஒரு 20, 30 பேரிச்சம்பழம் இருக்கும் வச்சுச்சு. அவர் எடுத்து சாப்பிடுறாரு. 1 சாப்பிடுறாரு, 2 சாப்பிடுறாரு, பேசிட்டே இருக்காரு. சந்தோஷமா பேசுறாரு, மகிழ்ச்சியா பேசுறாரு, சாப்பிட்டே இருக்காரு. கடைசியா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. கூட வந்தவங்களுக்கு எல்லாம் ஒரே கஷ்டம். என்னடா இவரு ஆளுக்கு 2 பேரிச்சம்பழம் குடுத்திருக்கலாமே! அப்படித்தானே குடுப்பாரு, இன்னைக்கு ஏன் குடுக்கல? அப்படின்னு கேட்டாங்களாமா. என்ன நபிகளே என்னாச்சு? இந்த மாரி செஞ்சீங்களே அப்படின்னு. ஒண்ணும் இல்லப்பா, அந்த பேரிச்சம்பழம் ரொம்ப ரொம்ப புளிப்பு. இப்போ இன்ன புளிப்புன்னு இல்லாத அளவுக்கு புளிப்பு. உங்கள்ட்ட குடுத்து, நீங்க வாயில போட்டு யாரோ ஒருத்தர், நீங்க செய்ய மாட்டீங்க, இருந்தாலும் யாரோ ஒருத்தர் கொஞ்சம் முகம் சுளிச்சு, ஐயோ! புளிக்குதுன்னு ஏதாவது அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அவங்களுக்கு எவ்வளோ மன வருத்தப்படுவாங்க.
இல்லையா? அது நடந்துடக்கூடாதுன்னு தான் அது புளிப்பா இருந்ததையும் நான் சந்தோஷமாவே சாப்பிட்டேன். அவங்களோட அன்பு தான் அங்க மெயினு. சரிங்களா? அப்ப அன்பு என்பது யாரையும் எந்த இடத்திலயும் காயப்படுத்தாது இல்ல. உண்மையாலுமே அன்பா இருந்தோம்னா யாராச்சும் காயப்படுத்துவோமா? வாய்ப்பே இல்ல. ஏதோ ஒரு படத்துல கூட நெறைய படங்கள்ல அதை காமிக்கிறாங்க. உயிரையே குடுப்பாங்க. அர்ஜுன் நடிச்ச ஒரு படத்துல, அவரு வந்து ஏதோ ஒரு கோச்சிங் மாஸ்டரா இருப்பாரு. அந்த பொண்ணு நீச்சல்ல போய் செத்தே போயிரும். அது என்ன படம்ன்னு தெரியல. அந்த படத்துல அன்ப பத்தி அவ்வளவு ஒரு ஆழமா விளக்கம் குடுத்திருப்பாங்க. சரிங்களா? அப்போ மத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறது. இதைத்தான் அந்த சசி படத்துல கூட அவரு சொல்லியிருப்பாரு. சரிதானுங்களா? அது என்ன படம்? ரோஜா கூட்டத்துல அந்த பெண்ண திருமணம் பண்ணிக்கிட்டா நீ நல்லா இருப்ப அப்படின்னு நெனைச்சா அதுக்கு பேரு சுயநலம். அந்த பெண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பெண்ணு நல்லா இருப்பா அப்படின்னு நெனைச்சா அதுக்கு பேரு தான் அன்பு. இப்படி இருக்குது நம்ம குடும்பம். யோசித்து பாருங்க பெரும்பாலான மக்கள்ல. ஆனா கேரண்டியா நான் சொல்றேங்க. அதுக்கு மட்டும் ஒருத்தர் கணவர், மனைவி செட்டா போயிட்டு வந்துட்டாங்கன்னா, டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தா கூட கேன்சல் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த வகுப்பினுடைய தாக்கம் இருக்கு. இத மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டைவர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு கூட சேலஞ்சுக்கா நான் சொல்றேன் அந்த வகுப்புக்கு அனுப்புங்க. 2 பேரும் போகணும். அந்த வகுப்ப கப்புலா தான் அட்டெண்ட் பண்ணணும். எனக்கு அப்படித்தான் சொன்னாங்க. பட் குழந்தைகளுக்கு பள்ளி எக்ஸாமா இருந்ததுனால நான் மட்டும் போனேன். அடுத்த வகுப்பு என்னோட வாழ்க்கை துணைய அனுப்ப போறோம். தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் அனுப்ப போறோம். அது தெரியலைன்னா அன்புனா என்னன்னே தெரியாதுங்க. வாழ்றதே வேஸ்ட் என்ன பொறுத்தவரைக்கும். நான் என்ன பொறுத்தவரைக்கும் சொல்றேன். உங்கள எல்லாம் சொல்லல. நீங்கலாம் அன்பு செலுத்திட்டு இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பட் என்னோட வாழ்க்கையில பெரிய விஷயத்த நான் இவ்வளவு நாள் தவற விட்டுட்டேன். எப்படி நம்ம சொல்லுவோம்ல, மனவளக்கலைக்கு வர்றதுக்கு இவ்வளவு நாள் நான் அதெல்லாம் தெரியாம போயிட்டேன்னு, அந்த மாதிரி ஒரு ஃபீல அந்த வகுப்பு உருவாக்கிருச்சு. அப்ப எவ்வளவு தூரம் தாக்கத்த ஏற்படுத்தியிருக்கு பாருங்க. சரிங்களா? அப்போ அதுல அடுத்தது அதான் சொல்றாங்க. அன்பு என்பது மற்றவர்களுடைய உணர்வுக்கு மரியாதை கொடுப்பது. சரிங்களா? அவங்க ஒரு விஷயத்த சொல்ல வர்றாங்கன்னா, அதுக்கு ஒரு மரியாதை குடுத்தோம்னாலே அங்க அன்பு வந்து பெருகிரும். ஆனா நம்ம மத்தவங்களோட உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கிறதே இல்ல. அதுதான் இங்க பெரிய துன்பத்திற்கான அடிப்படையா இருக்குது. இத விட ரொம்ப முக்கியமான விஷயம், அன்பு அப்படிங்கிறது மன்னிக்கும் மனப்பான்மை கொண்டது. அத ரொம்ப, ரொம்ப ஆழமா சொல்றாங்க. சரிங்களா? அன்பு என்பது எல்லாவற்றையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை கொண்டது. நன்றி உணர்வுடையது அன்பு. இல்லையா? எவ்வளவு நன்மை நமக்கு செய்றாங்க. குடும்பம், பெற்றோர் எல்லாம். சரிதானுங்களா? அன்பு என்பது நன்றி உணர்வுடையது. எல்லோரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை கொண்டது. அன்பு என்பது தெய்வீகமானது. ம். தானும் மகிழ்ச்சியாக இருந்து பிறரையும் மகிழ்ச்சியாக இருக்க வைப்பது. நான் முதல்ல அந்த வாசகத்த அடிக்கடி சொல்லுவேன். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? நீங்கள் இறைவனாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் மகிழ்ச்சியாக மற்றவர்களை வைத்துக் கொள்கிறீர்களா? நீங்கள் இறைவனுடைய செயலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று. அவ்வளவுதான் விஷயம். இப்ப இறைவனுடைய செயல் என்ன? எல்லோரையும் மகிழ்ச்சி. எப்ப மகிழ்ச்சி வரும்? அன்பு செலுத்தும் போது மகிழ்ச்சி வரும். அவ்வளவுதான். ஒருத்தங்க செய்யறத பாராட்டுனா எவ்வளவு சந்தோஷம் வரும்? பாராட்டுறோமா? 10 காசுக்கு பாராட்டுறது இல்ல. சரிதானே? ஆனா நம்ம என்ன நெனைக்கிறோம்? எல்லோரும் என்னை பாராட்ட வேண்டும் அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். நீ எதை விதைக்கிறாயோ, அதையே அறுவடை செய்கிறாய். இப்ப ஏன் நம்மளோட உணர்வுக்கு எல்லாரும் மதிப்பு குடுக்கறது இல்ல? நாம யாரு உணர்வுக்கும் மதிப்பு குடுக்கறது இல்ல. அதான் உண்மை. இந்த வாழ்க்கை ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குது. எல்லோரும் உங்களிடம் அன்பு செலுத்துகிறார்களா? அப்ப நீங்க எல்லோர்கிட்டயும் அன்பு செலுத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது அது காட்டுது. கண்ணாடி போல. யாருமே உங்கள் மேல அன்பு செலுத்தலையா? அப்ப நீங்க யார் மேலயுமே அன்பு செலுத்தாம இருக்கிறீர்கள் என்பதை காட்டுகிறது. கண்ணாடி போல. எல்லாரும் உங்களுக்கு ஓடி வந்து உதவி செய்கிறார்களா? அப்ப நீங்க எல்லாருக்கும் உதவி செய்யற தன்மையில இருக்கீங்க. இல்ல உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பறிக்கிறாங்களா எல்லாரும்? நீங்க பறிக்கிற தன்மையில இருக்கிறீங்க என்பதை காட்டுகிறது. எல்லாரும் உங்கள குத்தி குத்தி பேசுறாங்களா? அப்ப உங்களுடைய குத்தி குத்தி பேசுற தன்மை அங்க காட்டப்படுகிறது. இதுதான் உண்மை. எல்லாரும் உங்ககிட்ட வந்து உண்மை பேசுறாங்களா? அப்ப நீங்கள் எல்லோரிடமும் உண்மையை பேசுகிறீர்கள்.
சிலர் எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாருக்கிட்டையும் பொய்ய பேசிடுவோம், உங்ககிட்ட மட்டும் பொய்யே பேச முடியாது. ஏன்னா நீங்க பொய் பேசுற தன்மை இருந்தாதான் உங்ககிட்ட பொய் பேசுவாங்க. எல்லாருக்கிட்டையும் உண்மை பேசுவாங்க, நம்மகிட்ட மட்டும் வந்து பொய் பேசுவாங்க. நெறைய பேர் உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு குடுக்காம இருப்பாங்கல்ல. நீங்க அவங்கள பத்தி விசாரிச்சு பாருங்க. நெறைய பேர்ட்ட பணம் வாங்கி கரெக்ட்டா குடுத்திருப்பாங்க. நம்மகிட்ட குடுக்காம இருப்பாங்க. ஏன்னா, நாம யாராச்சுட்ட வாங்கி குடுக்காம இருந்திருப்போம். நம்ம தன்மை அதுல நீங்க பார்க்கலாம். அப்ப அன்பர்களே, எத குடுக்கிறோமோ, அதத்தான் நம்ம பெறுகிறோம் என்பதை புரிஞ்சுக்கணும். அப்ப எத பெறுறோமோ, அதத்தான் குடுத்துட்டு இருந்திருக்கிறோம் இத்தன நாளு. சரிங்களா? என்ன மதிக்கல, மதிக்கல, மதிக்கலைன்னா, நீங்க யார மதிச்சீங்க? அதான் இங்க கேள்வியா இருக்கு. என்னை மதிக்கலைன்னு நான் சொல்றேனே, நான் மத்தவங்கள அப்ப மதிக்கல அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்ப என்னை மதிக்கணும்னா என்ன பண்ணணும்? நான் எல்லாரையும் மதிக்கணும். சரிதானே? இப்போ நான் நெனச்ச மாதிரி நான் வாழ முடியறது இல்லைன்னா, நான் மத்தவங்க அவங்க நெனச்ச மாதிரி வாழ விடாம இருக்கிறேங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். நெறைய இருக்குங்க. அது சாதாரணமான விஷயம் அல்ல. 7 நாள், 8 நாள் வகுப்பு. 6, 8 48 அந்த பக்கம் ஒரு ஒரு 60 மணி நேரம் வகுப்பு. சாதாரணமா? நான் 1/2 மணி நேரத்துல பேச முடியுமா? 60 மணி நேரம் வகுப்பு. எத்தன பிராக்டிஸ், எத்தன எக்ஸ்பீரியன்ஸ். சரி, இதை ஒரு சின்ன ஒரு துவக்கமாக வைத்துக் கொள்ளுங்க. மெய்யுணர்வு மையம். சரிங்களா? அதனோட வகுப்பு சென்னை, காஞ்சிபுரம் இங்கெல்லாம் நடக்குது. 7 நாள் வகுப்பு அது. சரிங்களா? நீங்க தயவு செய்து போய் அட்டெண்ட் பண்ணிருங்க. அது கோர்ஸ் ஃபீஸ் தான். ரூ. 5,900. நான் கூட முதல்ல நெனச்சேன், இந்த ஃபீஸ் கொஞ்சம் அதிகமா இருக்குதே. 7 நாளைக்கு ரூ. 5,900 அப்படின்னு. பட் அங்க போனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது, இதெல்லாம் ஒரு காசே இல்ல இந்த கோர்ஸுக்கு. ஏன்னா மகிழ்ச்சியோட பயிற்சிக்கு எத்தன ரூபா குடுத்தா தகும் அப்படின்னா, எத்தன கோடி குடுத்தாலும் தகும். இல்லையா? அப்படித்தான் மகிழ்ச்சியோட பயிற்சி. அந்த மாதிரி அந்த பயிற்சிக்கு எத்தன கோடி குடுத்தாலும் தகும். ஏன்னா லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுங்க. உங்க பையன், புள்ளைகள எல்லாம் கொண்டு போய் விட்டுட்டீங்க அப்படின்னா, சரிதானுங்களா? வெளிய வர்றப்ப பட்ட தீட்டி தான் வருவாங்க. சீரியஸா சொல்றேன். அவங்க லைஃப்ல டீனேஜ்ல இருக்கிற குழந்தைகள தயவு செஞ்சு கொண்டு போய் விட்டுருங்க. இந்த காதல் அப்படிங்கிற விஷயத்துல அவன் போய் சிக்காம இருக்கணும் அப்படின்னா, நீங்க கொண்டு போய் அங்க விடணும். அங்க போயிட்டு வந்துட்டான்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அவன் லைஃப்க்கு கெட்ட வழியில போயிற மாட்டான். பெற்றோர் அந்த அளவுக்கு பார்த்துக்குவான். அவ்ளோ விஷயத்த சொல்றாங்க. ஒன்லி கணவன் மனைவி உறவுக்கு மட்டும் நான் சொல்லல. கணவன் மனைவி உறவுக்கு அவ்ளோ விஷயங்கள் அங்க சொல்லப்படுகிறது. உறவுகள்ல இருக்கிற துன்பங்கள் போக்குறதுக்கு அவ்ளோ விஷயங்கள் ஒரு அம்மா வந்து சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமா போச்சு. இந்த கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க அண்ணா கூட ரூ. 1,00,00,000 ஏதோ கேஸ் ஆமா. அவங்க சொத்து பிரியறதுல ரூ. 1,00,00,000 அதுக்கு மேலயும் ஏதோ கேஸ் போடுறது. சரி, இந்த வகுப்புக்கு வந்துட்டு போயிட்டு கேஸ் போடலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. அந்த அம்மா அனுபவத்துல சொன்னாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க. அனுபவத்துல சொன்னாங்க. கடைசி நாள். ஐயா, நான் வர்றப்ப இந்த மனோநிலையில வந்தேன். இப்ப முடிவு பண்ணிட்டேன். என் வாழ்நாள் முழுக்க அந்த கேஸ் போடுறதுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நான் போமாட்டேன். நான் அவன கூப்பிட்டு வச்சுக்கன்னு சொல்லிருவேன்னு. என்ன ஒரு விஷயம். சாதாரண விஷயமா அது. நீங்க சொல்லிற முடியுமா? சொல்லிற முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அப்ப எந்த அளவிற்கு அந்த உறவுக்கு அந்த இதுல முக்கியத்துவம் குடுத்துப்பாங்க. அழகரை எவ்வளவு ஆழமா பேசுவாங்க உறவ பற்றி. அவருக்கு மேல பேச முடியுமான்னு நான் நெனச்சது உண்டு. ம். ஆனா அதுக்கும் ஒரு படி மேல போய் அவங்க உறவுக்கு முக்கியத்துவம் குடுத்து பேசுறாங்க. புரிய வைக்கிறாங்க, உணர வைக்கிறாங்க. தவறுகளை உணர்ந்து திருந்த வைக்கிறாங்க. சரிங்களா? அதனால இது கட்டணம் எல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அவங்க பெரிய மண்டபம் புடிச்சு, ஏசி ஹால் புடிச்சு, நல்ல உணவு அற்புதமா போட்டு அப்படிதான் பண்றாங்க. அதனால பெரிய லாப நோக்குல அவங்க பண்ணல. அவரு ஐயா மலேசியாலருந்து வந்துட்டு போறாரு. அதற்கான செலவுகள், சரி அது 50 பேர் இருந்தாலும் நடத்துறாங்க, 100 பேர் இருந்தாலும் நடத்துறாங்க. எத்தன பேர் இருந்தாலும் மண்டப வாடகை ஒண்ணு தானே. சரிங்களா? அப்போ சில நேரத்துல அவங்க கைப்பிடிச்சுட்டு கூட அது நடத்துற மாதிரி ஆயிடுற மாதிரி இருக்கு சூழல்ங்கிறதெல்லாம் கூட அவங்க பேசினாங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. அதனால இது ஒரு ரூ. 5,900 அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அல்ல. நான் சில இடங்களுக்கு போயிட்டு வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். இந்த 5,000 ரூ. 4,000 வாங்குறது கொஞ்சம் அதிகமா தெரியுதுன்னு. ஆனா இந்த இடத்துல நான் சொல்றேன், மனசார சொல்றேன்.
அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அங்க அவங்க கொடுக்கறதுக்கும் நாம கொடுக்கறதுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற தூரம் இருக்கு. அதனால நீங்க எல்லோருமே அந்த மெய்யுணர்வு மையத்தினுடைய 7 நாள் நேரடி அனுபவ பயிற்சி முகாம தயவு செஞ்சு அட்டன் பண்ணுங்க. அதற்கான போட்டோ, டேட்டு, விவரத்தை நான் உங்களுக்கு அனுப்புறேன். நான் இத பத்தி ஒரு தனி வீடியோ பண்ணணும்னு நினைச்சேன். இன்னும் அது பிரிப்பேர் ஆகல. அது கொஞ்சம் பிரிப்பேர் ஆகி பேசணும். இல்லைன்னா அது ஏதோ ஒண்ண பேசி ஒண்ண விட்டுட்டேன் அப்படின்னா, அதனோட முழுமை வராம போயிருமோ அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் பிரிப்பேர் பண்ணணும்னு வெயிட் பண்ணேன். பட் இன்னைக்கு இயற்கை அது ஏப்பா வெயிட் பண்றப்பவே பேசி விடுப்பான்னு சொல்லி ஒரு வாய்ப்பை குடுத்துருச்சு. சரிங்களா? அது நீங்கள் எல்லாருமே உண்மையாலுமே ஒரு பெரிய கிஃப்டட்ன்னு நான் நினைக்கிறேன். நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்றேன். நான் இதைத்தான் அனுபவத்திலயும் சொன்னாங்க. இப்ப எனக்கு ஒண்ணு கிடைக்குது அப்படின்னா, இவ்வளவு நாள் நம்முடைய பாவ, புண்ணிய வினைகளுக்கு தகுந்த மாரி தான் ஒவ்வொன்னா கிடைக்குது. மகரிஷி அவங்க கிடைச்சதே எத்தன ஜென்மத்தினோட புண்ணியம்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் மகரிஷி கிடைச்சாரு. இப்ப மகரிஷியோட பயணத்துல நான் தொடர்ந்து இத்தனை ஆண்டுகள் பயணித்து, பயிற்சி செய்து, மற்றவர்களுக்கு என்னால் முடிஞ்ச சேவையை செய்து கொண்டு வரும்போது தான், ஒரு 65 நாட்களுக்கு முன்னாடி தான் எனக்கு இயற்கை வாழ்வியல் அப்படின்னு ஒரு விஷயம் கிடைக்குது. இத்தனை நாள் நான் செய்த பயிற்சி, தவத்தின் சேவையினுடைய புண்ணியத்தினுடைய பலன் தான் அந்த இயற்கை வாழ்வியலா நான் பார்க்கிறேன். அந்த இயற்கை வாழ்வியலையும் நான் கிட்டத்தட்ட 55 நாள் இந்த பயிற்சிக்கு போறப்ப, தொடர்ந்து விடாமல் கடைபிடித்து, இந்த உடலையும், மனதையும் தகுதிப்படுத்திக் கொண்டதுனால தான், எனக்கு இந்த வகுப்பு கிடைச்சிருக்கு. இது நீங்க சாதாரணமா எடை போடாதீங்க. 20 ஆண்டு கால ஆன்மீகத்தினுடைய ஏதோ ஒரு புண்ணியம், அல்லது என் பெற்றோர், முன்னோர்கள் செய்த பெரும் புண்ணியத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த வகுப்புக்கு நான் கிடைச்சிருக்கேன். ஏன்னா, இந்த வகுப்பு பத்தி எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். காஞ்சிபுரத்துல நம்ம நேரடி வகுப்பு போடுறப்பவே, அவங்க உமாசங்கரி அம்மா தான் இதுல என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்க போய் நேரடி வகுப்பு போடுறப்பவே, இந்த மாரி ஒரு மெய்யனூர் மையம்னு ஒரு புரோகிராம் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் அம்மாட்ட அன்னைக்கே சொல்லிட்டு வந்தேன். அம்மா நிச்சயமா நான் கலந்துக்கிறேன். சரி, ஏன்னா கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு இருக்குது. எதையுமே யாரையுமே தீர்மானிக்க முடியாது நம்மால. நம்ம தான் பெருசுன்னு நெனைச்சோம்னாவே தப்பு. ஆனா பல விஷயங்களுங்க. என்னால 1, 2ன்னு சொல்ல முடியாது. உண்மையாலுமே ஆன்மீகத்துல இருக்கிறவங்க, அந்த வகுப்பு அட்டெண்ட் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க நிலையே மாறி போயிரும். நான் சொல்லுவேன், மனவளக்கலையில இருக்கிற ஒவ்வொரு ஆசிரியரும் நிச்சயமா அட்டெண்ட் பண்ண வேண்டிய ஒரு வகுப்பு அந்த வகுப்பு. மனவளக்கலை மட்டும் இல்ல. பல ஆன்மீகத்துல ஏன்னா மனவளக்கலை நான் இருந்ததால, நான் பார்த்ததால நான் அதைய உணர்ந்து சொல்றேன். சரிங்களா? இங்க இருக்கிற அறிவும், அவர்கிட்ட இருக்கிற அந்த அன்பு தன்மை இணைஞ்சிருச்சுன்னா, இதனோட வெளிப்பாடு வே வேற லெவல்ல இருக்கும். சரி, நான் ஓவரா பேசுற மாரி உங்களுக்கு தெரியும். நீங்க போனா தான் அத பத்தி புரியும். சரிங்களா? ரைட்டு, ரைட்டு. மகிழ்ச்சி, சிறப்பு. அட்டெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? 7 நாள் அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய நாளா உங்களுக்கு தோணலாம். ஆனா, உங்க மொத்த வாழ்க்கைக்குமான ஒரு மாற்றத்தை கொடுக்கிற அந்த 7 நாள தயவு செய்து சீக்கிரமா பிடிச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த போஸ்ட் எல்லாம் அனுப்புறேன். இன்னைக்கே எல்லா குரூப்லயும் ஷேர் பண்றேன். எதையும் லேட் பண்ண வேண்டாம். சரிங்களா? முடிஞ்சா நாளைக்கோ, நாளான்னைக்கோ அத பத்திய ஒரு முழு உரை உங்களுக்கு தயார் பண்ணி அனுப்புறேன். எல்லாரும் நிச்சயமா அதைய கேட்டு பயன்பெறுங்க. மிக்க நன்றி. அன்பாக இருப்பதுதான் மானுட தர்மம். சரிங்களா? அந்த அன்பாக வாழ்வதுதான் அரிது. அந்த அன்பாக வாழ்றதுக்கு தான் இத்தனை பயிற்சி, இத்தனை தவம், இத்தனை தத்துவம். சரிதானுங்களா? எதுக்கு இத்தன? அன்பா இருக்கிறதுக்கு தாங்க. வேற ஒண்ணுமே இல்ல. அன்பா இருந்துட்டா நீங்க தெய்வமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். சரிதானே? வேற என்ன இருக்குது? ம். அன்னை தெரசா தெய்வ நிலையிலே இருந்தாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? ஏன் அன்பா இருந்தாங்க அவ்வளவுதான். இப்ப அன்பா இருக்கிறதுக்கு தான் இந்த வாழ்க்கையில இவ்வளவு போராட்டம். நிச்சயமா இன்னைக்கு வகுப்பு உங்களுக்கு ஒரு சிறு தூண்டுதலை ஏற்படுத்தி இருக்கும். நிச்சயமா சிறப்பா எல்லாரும் கலந்து பயன்பெறுங்க என்று சொல்லி அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு,
பொறுமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க.